சார் வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தீபாவளி வாழ்த்துக்கள் அழகாக சொல்லி ஆரம்பிச்சிடலாம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே சார், இன்னைக்கு நம்ம வலைபேச்சோட ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு வாரங்களும் நம்ம சிறப்பாக ஒரு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த தீபாவளி ஸ்பெஷலாகவும் சில விஷயங்கள் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ வந்த படங்களில் ரொம்ப சிறப்பான படத்தை பற்றி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு தான் நிறைய பேர் வந்து நான் படம் பார்க்கவே போவேன்ப்பா அப்படின்னு சில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு நல்ல சீட்டை ஒன்று எடுத்து போடுங்க சார். முதல்ல பைசன் தான், இல்லை வேற என்ன ஆல்ரெடியும் ஒன்றுமே கிடையாது. தியேட்டர்லேயும் இன்றைக்கி படம் வெளியாகி பல தியேட்டரில் என்ன ரிப்போர்ட்டுங்கிறது வந்துருச்சு. எல்லா தியேட்டர்களையும் கொண்டாடப்படுகிற படமாக பைசன் மாறி இருக்கு. உள்ளபடி அந்த படம் வந்து இந்திய சினிமாவின் பெருமைன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ் சினிமாவின் பெருமைங்கிறதெல்லாம் தாண்டி சரி ஒரு இந்திய சினிமாவுக்கே ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்கிறார் மாரி செல்வராஜன் தான் நான் அதை பார்க்குறேன். எனக்கு தெரிந்து நம்மூரில் அப்படி ஒரு இயக்குனர் உருவானது வந்து எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னொன்று வந்து ஒவ்வொரு முறையும் மாரி செல்வராஜ் இப்படிப்பட்ட படங்களே எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த சமூகத்தில் பல பேர் எழுப்பிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் ஒவ்வொரு முறை தன்னுடைய திரைமொழியில் பதில் சொல்லிகிட்டே இருக்கார். இந்த படத்திலும் அப்படி ஒரு பதிலை தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இரண்டு சமூகங்களுக்கிடையே பெரிய கலவரத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் சில பேர் படம் எடுப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இரண்டு சமூகத்துக்கு இடையில் ஒரு ஒற்றுமை வரணுங்கிற நோக்கத்தோடையே அவர் எடுத்திருக்கிறாரு. அதை தாண்டி என் சமூகத்தில் நான் பட்ட வழி என் சமூகம் படுகிற வழி இதுங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. மொத்தத்தில் இந்த படத்தை சாதி கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஏதோ சாதிய கட்டுப்பாடுகளுக்குள்ளே சிக்கிச்சு இந்த படம், அவருக்கு ஏதோ ஒரு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அதனால் சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது சமூகத்திற்கான படமாக தான் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. இது போன்ற இன்னும் நூற்றுக்கணக்கான படங்களை அவர் எடுக்கணும், உலக புகழ் பெறணுங்கிறது என்னுடைய ஆசை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இரண்டு சமூகம் அந்த சமூகத்துக்கான ஒரு படைப்பாக வந்து பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் சில சினிமாவில் இன்னும் அந்த விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது. இப்போ வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு மாற்று சிந்தனையாக இவங்க சொல்கிற சமூகம் நீங்கள் அந்த சமூகத்துக்காகவே எடுக்கிறீங்க, சரி இந்த சமூகம் படத்தை வந்து எடுத்தால், அதாவது இவர் மாற்று சிந்தனையாக ஒரு புறம் இல்லாமல் நான் இன்னொரு புறமும் சில கதைகள் வச்சுருக்கேன், அதை எடுத்துட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்ற கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அப்படிலாம் நம்ம போய் ஒரு இயக்குனரை வந்து வலிந்து இழுத்துட்டு வந்து நடுரோட்டில் விட முடியாது. சரி, அவருக்கு ஒரு கற்பனை இருக்கும், அவர் ஒரு எல்லை கோடு வச்சுருப்பார். இந்த எல்லை கோட்டுக்குள் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேங்கும்போது இல்லை நீங்கள் அந்த கோட்டை விட்டு வெளியில் வாங்க, அங்கே வந்து ஒரு படம் எடுங்கன்னு சொல்லுவதற்கு நம்ம யார்? சரி, அவர் எடுத்த படம் சரியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அதுதான் நம்முடைய வேலை. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படிப்பட்ட படங்கள் தான் எடுக்கணும்னு அவரை ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியில் விட்டு இப்படி ஒரு படம் எடுங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? இன்னொன்று, அவர் இந்த சமூகத்திற்கு இன்னும் இது போன்ற கதைகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்குதுன்னு நினைக்கிறார். ஓகே, எப்போ வந்து இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு எல்லாரும் ஒன்றுங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வருதோ அன்னைக்கு வேணால் அந்த முயற்சியை ஒரு கைவிடலாம். அது வரைக்கும் அவர் தொடர்ந்து எடுத்து தானே ஆகணும், அது தேவையாகவும் இருக்குல்ல. கண்டிப்பாக. அதனால் அதை வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஓகே. இதை தொடர்ந்து வெற்றிமாறன் அவர்களுடைய படைப்பும் கூட இப்போது எஸ்டிஆரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு படைப்பு தயாராகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தை வந்து அரசன் அப்படின்ற ஒரு டைட்டிலில், பட் இதை ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது இந்த வைப் வந்து எந்த படத்துக்கு கிடைக்குதோ இல்லையோ அந்த ஒரு போஸ்டருக்காக கிடச்சிருந்தது. எவ்வளோ ஆரவாரங்கள் அப்படின்ற ஒரு இது கிடச்சிது. எஸ்டிஆர் இன்றைக்கில் இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் இந்த சத்தம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்றத அந்த வீடியோ வந்து ஒரு ஆதாரம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் ஒரு நீண்ட காலம் கழித்து ஒரு மாசான ஒரு படமாக அது வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வட சென்னையில் இருக்கிற ஒரு இளைஞனா சிம்பு நடிச்சிருக்கிறாரு. பட் அந்த ப்ரோமோவிலே எனக்கு ஒரு சின்ன மாறுபாடு உண்டு. ஆக்சுவலாக அதை வந்து கொஞ்சம் காமெடியாக சொல்ல முயற்சிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக டைரக்டர் நெல்சன்லாம் அதில் வர்றாரு, சிம்பு அவர்கிட்ட கதை சொல்கிற மாதிரிலாம் காட்சிகள் வருது. அதெல்லாம் தேவையே கிடையாதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ப்ரோமோங்கிறது அப்படி ஆரம்பித்து டக்குன்னு போயிட்டே இருக்கணும். இது வந்து வளவலன்னு பேசிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த சிம்பு என்ட்ரி கொடுக்குறாருல, ஒரு லெக் ஷாட் ஒன்று வைக்கிறாங்கல்ல, அங்கேருந்து அந்த ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருந்தா சரி சிறப்பாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அதை சிம்பு ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க.
பார்ப்போம் அந்த படம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வளருது, எவ்வளோ சீக்கிரம் வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. இது வந்து ஒரு 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 ரவுடி அவருடைய ஒரு கதையை வந்து உள்ள வந்து புகுத்தி இருக்க மாதிரி ஒரு விஷயம். இது வந்து ஒரு உண்மை சம்பவம் தான் அப்படின்றதுல சொல்றாங்க. சோஷியல் மீடியாலையும் அது சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் அங்கங்க படிக்கிற மாதிரி இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சினிமாவை மிஞ்சிய சம்பவங்கள்லாம் இருக்குங்க. ஓகே. பல ஊர்களில் இந்த சினிமாவை மிஞ்சிய சம்பவங்கள் இருக்குது. முக்கியமாக இப்போ நாம் பார்க்குறோம். இப்போ அண்மையில் இறந்த ஒரு பிரபல ரவுடி நாகேந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கதைகள்லாம் அந்த வட சென்னையை சேர்ந்தவர்கள்ட்ட கேட்டால் அது கற்பனையாக பொய்யான்னு உண்மையான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் அவர் வேறு மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் கதையை படம் எடுத்தாலே அது ஒரு 100 நாள் ஓடும் போல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏராளமான கதைகள் ஒவ்வொரு ரவுடிகளுக்கும் பின்னாலேயும் இருக்கு தான் செய்யுது. இதில் வந்து சிம்பு என்னவா வராரு, அவர் ஒருவேளை சாதாரண ஒரு பையன் ரவுடி ஆக்கப்படுகிறாரா என்னங்கிறதெல்லாம் நம்ம படம் வந்த பிறகு தான் தெரியும். பட் கண்டென்ட்டாக சொல்கிறதுக்கு அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் அதுலேருந்து கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வராரு வெற்றிமாறன். அப்போ இந்த அரசன் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து ரஜினி சாருக்குவாக கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு பெருமையாக பார்க்குறாங்க. இதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவங்க அப்பா வளர்த்ததே ஒரு ரஜினி மாதிரி வரணும்னு நினச்சி தான் வளர்த்தாரு. சரி. அவரே ஆரம்பத்தில் படத்தில் அப்படி விரல்கிறெல்லாம் காமிச்சு மியூசிக்கெல்லாம் போடுவாங்க. ஸோ அவருக்கு லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு வச்சு அவருக்குள்ள ஒரு கனவை திணித்து நீ ரஜினி மாதிரி வரணும்லாம் அவர் உருவாக்குனார். பட் இன்னைக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க அது ரஜினிக்காக வைத்திருந்த தலைப்புன்ட்டு. ரஜினிக்கு வச்சுருந்தா இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும், அது வேறு விஷயம். பட் இன்னைக்கு வந்து சிம்புக்கு வச்சுருக்கும் போது சிலம்பரசன் அரசன்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஓ சூப்பர், சிறப்பு. இதை தொடர்ந்து டீசல் படத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். 70s இந்த மாதிரி நடக்குது, ஒரு 80s இந்த மாதிரி ஒரு மாறுதலுக்கான கதையை வந்து இன்னைக்கு புகுத்துறோம். அதாவது அன்னைக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு இன்னைக்கு நம்ம சினிமாவில் பார்க்க போய் தான் அதை நம்புகிறோம். ஓ இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு. பட் இந்த டீசல் படத்துலையும் ரொம்ப வித்தியாசமான சில நடிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சமீபத்தில் பத்திரிகை நண்பர்கள்லாம் சந்திக்கும் பொழுது இந்த எப்படியெல்லாம் இந்த படத்தை பற்றி போச்சு அப்படின்றதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினாங்க. இதை பற்றி இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். டீசல் படம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். என்னுடைய எதிர்பார்ப்பு அது பூர்த்தி பண்ணலை. ஓகே. ரொம்ப ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு படமாக தான் அது இருந்துச்சு. இந்த கண்டென்ட் வந்து ஒரு சுவையான கண்டென்ட் தான். அதை வந்து இன்னும் கிறிஸ்பாக அழகாக சொல்லியிருக்கலாம். ரொம்ப வளவளன்னு சொல்லி ரொம்ப பழைய கண்டென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பெரிய ஏமாற்றம், டீசலை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஓகே. இந்த 3 படங்களையும் வரிசையாக நம்ம அணிவகுத்து சொல்லும் பொழுது இந்த 3லையுமே சில விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம சினிமாவில் ஜாதி பார்க்கப்படுதா அப்படின்றதான் என்னோட கேள்வி. சினிமாவில் ஜாதி பார்க்கப்படுதான்னா பார்க்கப்படுது, கட்டாயமாக பார்க்கப்படுது. ஜாதி படம் எடுக்கிறது வேற, ஒரு சாதியாக ஒரு குழுவாக அமைந்து அவர்களுக்குள் ஒரு 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 உயர்த்தி கொள்வதுங்கிறது வேற. அதுவும் இன்னைக்கு சமூகத்தில் தேவையாக தானே இருக்குது. இப்போ எங்கேயோ என் சமூகத்திலேருந்து நான் போராடி நான் வெளியில் வந்து இன்றைக்கி சென்னையில் ஒரு பெரிய இயக்குனராக மாறிட்டேன் அப்படின்னா எனக்கு பின்னால் என்னை போல் கஷ்டப்படுகிற இளைஞர்கள் பல பேர் அந்த ஊரில் இருக்காங்கல்ல, அதே கற்பனை திறனோடு அவங்க இருப்பாங்கல்ல. அப்போ அவங்கள நான் என்னோட சேர்த்துக்கிறதுல என்ன தவறுன்னு எனக்கு புரியல. ஓகே. நாம தான் நமக்கு கை கொடுத்துக்கணுங்கிற ஒரு முடிவை அவர்கள் எடுக்கும் பொழுது அந்த சுதந்திரத்தில் நாம் எப்படி தலையிட முடியும்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை வந்து ஒரு சாதியாக பார்க்குறத விட ஒரு அடக்குமுறையின் கைவிலங்குகள் ஒடுக்கப்படணும் அப்படிங்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த கைவிலங்குகளை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம் சகோதரர்களை கொண்டு வந்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக உடையும்னு நம்புகிறாங்க. ஸோ அதன் விளைவாக இங்கே ஒரு குழுவாக அவங்க செயல்படுறாங்க. ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். சினிமாவுக்குள் சாதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போன்ற சாதிகள் இருக்குது, அது அவசியம் தானே. ஏன்னா இப்போ அடுத்தடுத்த படங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹரிஸ் கல்யாணம் மட்டும் தனியாக பேசுறதுக்கு என்ன, அவர் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சினிமாவில் சமூகத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க சரி, படம் நல்லா இருந்தால் அது யாராக இருந்தாலும் கொண்டாடுவோம். ஓகே. இந்த மாரி செல்வராஜ் பைசன்னு ஒரு படம் எடுத்துருக்கிறாரு, நல்லா இருந்ததுனால கொண்டாடுறோம். ஒருவேளை நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அதுக்காக உடனே விக்ரம் என்ன சாதி, விக்ரமுடைய பையன் துரு என்ன சாதி, சரி, மாரி செல்வராஜ் என்ன சாதின்லாம் போகக்கூடாது. ஓகே. ஹரிஷ் கல்யாண் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு, அந்த படம் நல்லா இல்லை, அவ்வளோதான். ஓகே. அதுக்காக ஏதோ ஹரிஷ் கல்யாண் வந்து என்ன சாதின்னு கேட்டு ஆதார் கார்டெல்லாம் வாங்கி மக்கள் புறக்கணிக்கிற மாதிரி ஒரு டோன் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது. அது வேண்டாங்க. இல்லை, சமூக வலைதளங்கள்ல அது பரவலாகவும் அதை பற்றி சமூக வலைதளங்களே கூடமா மாறி போச்சு. அதில் பல பேர் வந்து வாந்தி எடுப்போம், அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து. இங்கே சாதி பார்த்தெல்லாம் எந்த படத்தையும் யாரும் ஓட வைக்கிறது நிச்சயமா. நல்ல படமாக இருந்தால் ஓடும், அது எந்த சாதியை சேர்ந்தவர்கள் எடுத்தாலும் சரி. இங்கே வந்து அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க நிச்சயமா. அதனால் நீங்கள் அப்படி நம்ம சினிமாவை வந்து எந்த காலத்துலையும் அணுகவே முடியாது. இதுக்கப்புறம் வந்துட்டு சில பெரிய நடிகர்களுடைய வாரிசுகள்
ஸோ அவங்களும் படத்துக்கு நடிக்க வர்றாங்க. ஏன்னா இதை தொடர்ந்து இந்த கேள்வியும் வந்து கேட்டுடலாமே அப்படின்ட்டு. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சில படங்களில் நடிக்கிறாங்க. ஒரு ஆரம்பத்தில் ஏதோ ஒரு 1, 2 படங்கள் வெற்றி அடைந்துருது. அதுக்கப்புறமா அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க, அந்த படங்கள் தோல்வி அடைந்துருது. இதுவும் அழகாக வந்து ஒரு வரிகளாக வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் கண்ட ஒரு பதிவு தான். அதில் என்னன்னாக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகருடைய மகன் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இன்னைக்கு உள்ள வெற்றியடைந்த சில நடிகர்கள் மாதிரி அடுத்த ஜென்மத்தில் நான் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாசகத்தை வந்து போட்டிருக்காங்க. அப்போ என்னென்னா, அவர் என்ன கடைசியாக முடிக்கும் பொழுது அந்த வார்த்தையை எப்படி முடிக்கிறாருன்னா, நான் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகருடைய நான் பையனாக பிறந்தது என்னுடைய தப்பா, ஸோ நான் வந்து மகிழ்விக்கணும்னு வந்திருக்கேன், ஏன் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தில் முடிச்சிட்டாரு. பட் எந்த பின்புலமும் இல்லாமல் ஜெயித்தவங்கள நான் ரொம்ப வியப்பாக பார்க்குறேன்றதையும் சொல்லியிருக்காரு. அதில் நான் பார்த்த பதிவு வந்து சாந்தனு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, சாந்தனு வந்து இந்த பதிவை அவர் போட்டதில் துளி கூட நியாயம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அவருக்கான சரியான கதையை தேர்ந்தெடுத்து வந்திருந்தாருன்னா அவரும் இன்னைக்கு மிக முக்கியமான ஹீரோவாக மாறி இருக்க போகிறார். அவர் தேர்ந்தெடுத்த முதல் படத்துலேருந்து கடைசியாக வந்த படம் வரைக்கும் எல்லாம் மொக்க கதைகள். அப்போ நீங்கள் அந்த கதை தேர்வு நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிச்ச யாரோ ஒருத்தரை வந்து நீங்கள் வியக்கிறீங்க, அவரை மாதிரி வரணும்னு நினைக்கிறீங்க, அதுலலாம் தப்பு இல்லை. சரி, நான் அடுத்த பிறவிலையாக தான் அவரை மாதிரி வரணும்னு நினைக்கிறதெல்லாம் தவறில்லை. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் வந்து கட்டாயமாக பழிக்கட்டும், அது இந்த பிறவிலே பழிக்கட்டும்ங்கிறது தான் நம்முடைய ஆசை. ஆனால் தவறு எங்கே இருக்குங்கிறத திரும்ப திரும்ப அவர் தான் அனலைஸ் பண்ணணும். இப்போ கண்ணன் ரவின்னு துபாயிலேருந்து ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு, சாந்தனு வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. சாந்தனு வச்சு அதிகபட்சம் ஒரு 5 கோடி 6 கோடிக்கு மேலே படம் எடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 25 கோடிக்கு மேலே செலவு பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ அந்த படத்தினுடைய கதை எப்படி இருக்கணுங்கிற ஒரு நாலேஜ் வேணும்ல உங்களுக்கு. கண்டிப்பாக வேணும். என்ன மாதிரி கதையில் நம்ம நடிக்கிறோம், அந்த கதை அவ்வளோ சுவாரஸ்யமானதான்னு பார்க்கணும்ல. அப்போ எதுவுமே பார்க்காம நான் ஒரு படத்தில் நடிப்பேன், அந்த படம் ஓடலன்னா அதுக்கு சமூகம் என்ன பண்ணும், இல்லை இவங்க அப்பா தான் என்ன பண்ணுவார், பிரபல நடிகரின் மகன்கிறதுனாலே அவரை வெறுத்தோம் நம்ம. அப்படி கிடையாது. திரும்ப திரும்ப உங்களுக்கு புரியாத ஒரே விஷயம் என்னென்னா, ஊரில் இருக்கிற குப்பை படத்திலலாம் நடிச்சிட வேண்டியது, கடைசியில் அதுக்கு ஒரு காரணத்தை தேட வேண்டியது. ஏன் நான் இந்த சாதி, அதனால என்ன புறக்கணிச்சிட்டாங்க, நான் எங்கள் அப்பா பெரிய ஆள், அவரை மாதிரியே நான் வரணும்னு நினைக்கிறாங்க, அதனால புறக்கணிச்சிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. சரி, நல்ல படத்தில் நடிங்க. யாரோ ஒருத்தர், அவர் யாராக இருக்கட்டும், பரியரும் பெருமாள்னு ஒரு படம், கதிர்னு ஒருத்தர் நடித்தார், அவர் யாருக்கு தெரியும்? அவர் தெரியாது. அட்டகத்தின்னு ஒரு படம், தினேஷ்னு ஒருத்தர் நடித்தார், யாருக்கு தெரியும்? அப்போ நல்ல படமாக இருக்கும்போது அவங்கள பாராட்டுறோம், அவ்வளோதான். அதை வந்து கண்டினியூவாக ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல நின்றுறாரு. சிவகார்த்திகேயன்லாம் அப்படி தான். முதல் படத்தில் நடித்தார், 2வது படத்தில் அதை விட பெட்டராக நடித்தார், 3வது படம் அதை விட பெட்டராக நடித்தார். அப்படியே அந்த கிராஃப் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அவர் கதை கேட்கிற நாலேஜ் அவருக்கு நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி கதைகள் தான் நமக்கு பொருத்தமானதுன்னு முடிவு பண்ணார். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அவர் ஸ்கெட்சு. ஒரு கட்டத்தில் அவருடைய சம்பளத்தை குறைச்சாங்க, சம்பளத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, கொடுக்க முடியல, அந்த செலவாகி போச்சு, இந்த செலவாகி போச்சு, பரவாயில்ல வச்சுக்க, படத்தை ரிலீஸ் பண்ணு போதும்னார். அந்த பெருந்தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஜெயிச்சார். உங்களில் யார்கிட்ட இருக்குது? ஓகே. அப்போ இந்த முயற்சியுமே நான் எடுக்க மாட்டேன், வானத்தை திறந்து கடவுள் கொண்டு வந்து மடியில் வைப்பாருன்னா எப்படி வைப்பார்? அதனால் இதெல்லாம் வந்து புலம்பல்களாக தான் பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் வேறு இது வந்து பார்த்துட்டு கடந்து போயிடணும். இவ்வளோ நேரம் பேசுகிறதே வேஸ்ட். ஓகே 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 இல்லை, நீங்கள் இது பேசும்போதே கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சது. இல்லைங்க, நாம் எங்கே தோற்றோம்னு உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் எப்போவுமே. அதை விட்டுட்டு அவனால் தோத்துட்டேன், இவனால் தோத்துட்டேன், என் சாதி இது அதனால் புறக்கணிச்சிட்டாங்க, அப்படிலாம் எந்த காலத்துலையும் இங்கே கிடையவே கிடையாது. நிச்சயமாக. இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக டியூடு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்துக்கான ஒரு வைப் என்ன மாதிரியான ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்குது அப்படின்றது.